மூன்றாவது, அவங்களுடைய இருமாப்புக்கு காரணம் எங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய கோபத்தில் இருக்கக்கூடிய வாக்குகள் இங்க அங்க போகும், அந்த ஓட்டு எங்களுக்கு தான் வரும். அன்பு சொந்தங்களே, என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு கண்ணாடி கூண்டிலே அமர்ந்து கல்லெடுத்து அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று திமுகவில் இருக்கக்கூடிய தொண்டனுக்கும் தெரியும், அவங்களுடைய தாயையும் தங்கச்சியும் பாதுகாக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வெளியே செல்ல வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி வர வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனுக்கு கூட தெரியும். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 4.5 ஆண்டுகள்ல 88 பேர் கள்ளச்சாராயத்தில் இறந்திருக்கின்றார்கள். வெறும் கள்ளக்குறிச்சியை மட்டும் பார்க்காது, சின்ன சின்ன ஊரிலும் 2 பேர் 3 பேர் 4 பேர் 88 பேர் கள்ளச்சாராயத்தில் இறந்திருக்கிறாங்க. இந்தியாவினுடைய 2வது பெரிய மாநிலம், மகாராஷ்டிராவுக்கு பின்பு தொழில்துறையிலே புரட்சி காட்டக்கூடிய ஒரு மாநிலம். கள்ளச்சாராய சாவு என்பது 88 பேர் 4.5 ஆண்டுகள்ல இந்தியாவில் எங்கேயும் கிடையாது. அந்த அவமானம் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான். யோசிச்சு பாருங்க.